தொலைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். 2015 ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த நாளை அஜித் ரசிகர்கள், அஜித், கௌதம் மேனன் யார் வேணாலும் மறக்கலாம். ஆனால் அருண் விஜய் கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டார். ஏன்னா இந்த தேதியில் தான் என்னை இருந்தால் படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 9 வருஷம் ஆச்சு. 9 years ஆஃப் என்னை எறிந்தால். ஸோ அந்த படம் பற்றி தான் சில விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் அஜித் குமார், அருண் விஜய், த்ரிஷா, அனுஷ்கா, விவேக் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஜிவிஎம்மும், அதாவது கௌதம் வாசுதேவ் மேனனும் அஜித் குமாரும் சேர்ந்து ஒரு கூட்டணியில் ஒர்க் பண்ணுற முதல் திரைப்படம் இந்த படம் தான். அதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் அஜித் நடிக்கிற முதல் திரைப்படமும் இந்த படம் தான். ஆனால் கிரீடம், ஜி, மங்காத்தா போன்ற 3 படங்களுக்கு பிறகு 4வது முறையாக த்ரிஷா, அஜித் இவங்களுடைய காம்போ இந்த படத்தில் மீண்டும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. வேட்டையாடு விளையாடு காக்க காக்க இந்த 2 படங்களுக்கு அப்புறம் கௌதம் மேனன் திரும்பவும் தன்னுடைய ஸ்டைலில் ஒரு போலீஸ் மூவி டைரக்ட் பண்ணார் அப்படின்னா அது இந்த திரைப்படம் தான். இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தாங்க, காக்க காக்க படமும் வேட்டையாடு விளையாடு இந்த 2 படங்களோட கலவை தான்ப்பா இந்த எண்ணெய் எறிந்தால் அப்படின்னு சொல்லி கூட ஓடிட்டு இருந்தாங்க. எண்ணெய் எறிந்தால் படத்தினுடைய டீசர் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த டீசர்லேயே ஒரு வசனம் வரும், ஒரு மெல்லிசான கோட்டுக்கு இந்த பக்கம் போனால் நான் ரொம்ப நல்லவன், இந்த பக்கம் போனால் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு அஜித் பேசக்கூடிய வசனம் பயங்கர ரீச் ஆச்சு. அதே நேரத்தில் அந்த டீசரில் வரக்கூடிய விதவிதமான கெட்டப் இதெல்லாமே ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸோ இதுதான் இந்த படத்துக்கான முதல் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகரிச்சிச்சு. அதை தொடர்ந்து அதே மாதம் வெளியான அதாரு அதாரு பாடல். ஸோ அந்த பாட்டை விக்னேஷ் சிவன் எழுதியிருப்பார். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் அந்த பாட்டு வெளியாகி பயங்கர ஹிட் ஆச்சு. அஜித் ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை முதல்ல 2015ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணாங்க. பட் சில பல காரணங்களால் டேட் தாமதமாகி போய் கடைசியில் பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. வாரணமாயிரம் படத்துக்கு பிறகு ஹாரிஸ் ஜெயராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன் இவங்களுடைய கூட்டணி திரும்பவும் இந்த படத்தில் சேர்ந்துருப்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே ரகுமான் இல்லாட்டி அனிருத் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் இந்த படத்துக்கு இசையமைப்பாங்க அப்படிலாம் எதிர்பார்க்கப்பட்டது. பட் கௌதம் மேனன் தன்னுடைய ஆஸ்தான இசையமைப்பாளரான ஹாரிஸ் ஜெயராஜோட கூட்டணியில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பாடல்களும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய கேஸ்டிங்கே ரொம்பவும் சுவாரஸ்யமாக தான் நடந்திருக்கு. அதாவது அனுஷ்கா கதாபாத்திரத்தில் முதல்ல எமி ஜாக்சன் தான் நடிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் சில பல காரணங்களால் அவங்களால டேட் கிடைக்காம அப்புறம் தான் அனுஷ்கா கமிட் ஆகி நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறதுக்கு அருண் விஜய், கார்த்திக், பிரசாந்த், ஆதி, அரவிந்த் சாமி அப்படின்னு நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர்ட்ட பேச்சுவார்த்தையும் நடத்திருக்காங்க. பட் கடைசியில் டிக் ஆனது என்னவோ அருண் விஜய் தான். அருண் விஜயும் அந்த விக்டர் கதாபாத்திரத்தை சும்மா சொல்லக்கூடாதுங்க, சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கான ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இந்த விக்டர் கதாபாத்திரம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஆகி அவருக்கு ஒரு கம்பேக்கை கொடுத்தது. இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த படத்தினுடைய FDFS அப்போ சென்னை காசி தியேட்டரில் ரசிகர்களோடு உட்காந்து ஷோ பார்த்துட்டு வெளியே அவர் தேம்பி அந்த வெற்றியில் தேம்பி அழுததை இன்னும் யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. பல விருதுகளும் அவருக்கு இந்த படம் மூலமாக கிடைச்சது. குறிப்பாக இந்த படத்தில் அந்த விக்டர் கதாபாத்திரத்துக்காக உடம்பை ஏற்றி நிறைய காட்சிகள் டூப் போடாமல் அவரே ஸ்டண்ட்டும் பண்ணி வேக்க வச்சாராம். நிறைய பேட்டிகளில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அருண் விஜய்க்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது. பொதுவாக கௌதம் மேனன் படங்களில் ஹீரோயினை அவருக்கு ரொம்பவும் அழகாக காட்டுவார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இதே த்ரிஷாவை விண்ணி தாண்டி ஒரு படத்தை அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார். பட் அதை விட இந்த படத்தில் டபுள் மடங்கு அழகாக காமிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கொஞ்சமும் சலிக்காமல் நடிகர் அஜித்தையும் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார். ஒரு பக்கம் அருண் விஜய் கூட இருக்கும்போது ஒரு ராவான லுக்கில் கழுத்தில் பாலை, கையில் துப்பாக்கி அப்படியே ஒரு ராவான லுக்கில் காமிச்சிருப்பார். இந்த பக்கம் த்ரிஷா கூட இருக்கும்போது தலையெல்லாம் டை அடிச்சுட்டு பிளாக் அண்ட் பிளாக்கில், அதாவது முடி மீசை எல்லாமே பிளாக் அண்ட் பிளாக்கில் இருக்கும், ஒரு காப் ரோலில் நல்லா காமிச்சிருப்பார். இந்த பக்கம் அனுஷ்கா கூட இருக்கும்போது ஃபுல்லாக வெயிட் தான். அப்போலாம் எல்லா முடிய வெயிட்டாக இருக்கும், மீசை எல்லாமே இல்லாமல் க்ளீன் ஷேவில் ஒரு பக்கா கிளாஸ் லுக்கில் இருப்பார் அஜித். இப்போ கூட ஞாபகம் இருக்குது, ஒரு ஒயிட் கலர் குர்த்தி மாதிரி போட்டு ஒரு 3x4 ஜீன் ஃபேன் போட்டிருப்பார். அதில் நடந்து வருவார். அந்த ஷார்ட்டில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருப்பார் அஜித். பொதுவாக நம்ம ஊரில் விஜய், அஜித் இந்த மாதிரி முன்னணி ஹீரோக்களுக்கு எதிராக வில்லன் ரோலாக நடிக்கக்கூடியவங்களை திட்டி நாம் நிறைய பார்த்துக்கோ. அதாவது நிறைய ரசிகர்கள் விஜயோ அஜித்தையோ அந்த வில்லன் அடிச்சிட்டா அப்படியே திட்டுவாங்க தேட்டரில், எப்படி என் தலைவர் நீ அடிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் முதன் முறையாக இந்த எண்ணெய் எறிந்தால் படத்தில் விக்டர் கேரக்டர், அதாவது அருண் விஜய் அஜித்தை அடிக்கிற போது சண்டை போடுற காட்சி எல்லாத்துலேயும் அஜித் ரசிகர்களே அந்த காட்சியை கொண்டாடினாங்க. அந்த அளவுக்கு விக்டருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. முதல்ல இந்த படத்துக்கு தான் சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் நிறைய காட்சிகள் கவனிக்க வச்சது. ஸ்க்ரீன் பிளே அவ்வளவு விறுவிறுப்பாக என்கேஜிங்காக நமக்கு கொண்டுட்டு போயிருப்பார் கௌதம் மேனன். குறிப்பாக 2-3 சீனை நம்ம உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த விக்டருடைய ஓப்பனிங் சீன் மாஸ்க் கட்டிக்கிட்டு அந்த காஃபி ஷாப்பில் என்ட்ரி ஆகிறது, அங்கே அஜித்துக்கும் அருண் விஜய்க்கும் இடையில் வரக்கூடிய அந்த ஒரு ஃபைட் சீன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வேறு லெவலில் இருக்கும்.
அதை தொடர்ந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்பிட் ஸ்க்ரீனில் இந்த பக்கம் அருண் விஜய் வருவார், இந்த பக்கம் அஜித், இவங்க 2 பேரும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு வரக்கூடிய அந்த ஸ்பிட் ஸ்க்ரீன் காட்சி. இவர் அத்தாரு அப்படின்னு ஆரம்பிப்பார், எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும் அப்படின்ட்டு. இந்த பக்கம் சத்யதேவ் ஐபிஎஸ், இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வரக்கூடிய அந்த ஒரு சீனு செம சுவாரஸ்யமாக இருக்கும். 2 பேருடைய நடிப்பிலும் துளியும் தேக்கத்தனம் தெரியாத அளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து அஜித் தன்னுடைய பொண்ணை கடத்திட்டாங்களே அப்படின்னு அழுகக்கூடிய காட்சி, அதுவும் செம விறுவிறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி படத்தில் நிறைய காட்சிகளை வந்து நம்மளை கவனிக்க வச்சது. ஹீரோவுக்கு இணையாக வில்லன் கதாபாத்திரம் எழுதப்பட்டதே இந்த படத்துக்கான மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் ஆக்ஷன் சீன்ஸு, ஃபைட்டு, லவ் இதெல்லாம் கொண்டாடப்பட்டாலும் அதுக்கு நிகராக படத்தில் அப்பா பொண்ணுக்கு இடையிலான அந்த காட்சிகள் வந்து நல்லாவே கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அது தியேட்டரில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. குறிப்பாக உனக்கு என்ன வேணும் சொல்லு, அஜித் வந்து தன்னோட பொண்ணை கூட்டிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரியான சாங் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாங். இப்போ வர பலருடைய பிளேலிஸ்ட்டில் அந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கூட்டணி கிளிக் ஆகும் தான் சித்தை சிவா இதை பார்த்துட்டு தான் விஸ்வாசம் படத்தில் அதே அனிகாவை அஜித்துக்கு பொண்ணாக நடிக்க வச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இவங்க 2 பேருக்கான அந்த கெமிஸ்ட்ரி, அப்பா பொண்ணு கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். படத்தில் பாடல்களும் பயங்கர ஹிட்டு. அதாரில் ஆரம்பித்து உனக்கு என்ன வேணும் சொல்லு, மழை வர போகுதே, இதயத்தை ஏதோ ஒன்று அப்படின்னு எல்லா பாடல்களும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இன்னையோட 9 வருஷம் ஆச்சு. இந்த படத்தை இப்போ வரை நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். குறிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய விருந்து கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சத்யதேவ் ஐபிஎஸ் கதாபாத்திரத்தில் அஜித் வந்து ஒரு பக்கம் மாசாவும் காமிச்சிருப்பாங்க, கிளாஸாகவும் காமிச்சு 2மே பேலன்ஸ் பண்ணியிருப்பார் கௌதம் மேனன். ஸோ ஒரு மாஸ் அண்ட் கிளாஸ் வெற்றி அப்படின்னா கண்டிப்பாக இந்த எண்ணெய் எறிந்தால் திரைப்படம் தான். இந்த படம் 2017ஆம் ஆண்டு கன்னடத்தில் சத்யதேவ் ஐபிஎஸ் அப்படிங்கிற பேரில் அப்படியே ரீமேக் ஆகுது. இப்போ 2023 திரும்பவும் கௌதம் மேனன் வந்து சல்மான் கானை வச்சு இந்த படத்தை அப்படியே ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாரு அப்படின்னு 2023 அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தது. அதுக்கான வேலைகள் இப்போ போயிட்டுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ படம் ரிலீஸ் ஆகி 9 வருஷம் ஆச்சு. இந்த படத்தை முதன்முறை நீங்கள் எங்கே எப்படி பார்த்தீங்க? இந்த படம் முதல் தடவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுத்தது? படத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஃபேவரட்டான சீன் என்ன, ஃபேவரட்டான சாங் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ஃபேவரட்டான சீன் வந்து அந்த ஸ்பிட் ஸ்க்ரீன் தான். இந்த பக்கம் அருண் விஜய் பேசுகிறது, இந்த பக்கம் அஜித் அவர்கள் பேசுகிறது. அது மாதிரி ஃபேவரட்டான பாடல் அப்படின்னா மாயா பசார், அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரிஷாவுடைய சாங்காக வரும் அது, அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.